अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென்னு அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் முன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன்னடிக்கு இடமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூதவ்ராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிஜரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுழி பக்திரூபா யோ நித்யமच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मत्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि யதிராசரான ஸ்ரீ ராமானுஜரை குறித்து 70க்கும் மேற்பட்ட ஸ்லோகங்களை கொண்ட யதிராஜ சப்ததி என்கிற ஸ்தோத்திரத்தை வேதாந்த தேசிகன் அருளி செய்துள்ளார். அதிலே எம்பெருமானார் ஸ்ரீ ராமானுஜருடைய பெருமைகளை பலவாறு நமக்கு எடுத்துரைக்கிறார் வேதாந்த தேசிகன். அதிலே எம்பெருமானாருடைய புகழ் எல்லா இடத்திலும் பரவி உள்ளது. நாற்றிசையும் கொண்டாடும்படியாக திக்குற்ற கீர்த்தி என்று சொல்லும்படியாக ஸ்ரீ ராமானுஜருடைய பெருமை எல்லா இடத்திலும் பரவி இருப்பதை கீழே 35வது ஸ்லோகத்திலே நமக்கு விளக்கி அருளின வேதாந்த தேசிகன் இப்பொழுது 36வது ஸ்லோகத்திலே என்ன தெரிவிக்கிறார்? அப்படி அவருடைய புகழ் உலகெல்லாம் பரவுவதற்கு என்ன காரணம் என்றால் அது அவர் அருளி செய்த ஸ்ரீசூக்திகள், அவர் அருளி செய்த திருவாக்குகள், அதனுடைய பெருமையை, அவர் எப்படிப்பட்ட உயர்ந்த காரியத்தை நமக்கு செய்து கொடுத்திருக்கிறார் வேதாந்த தேசிகன் என்கிற அர்த்தத்தை இப்பொழுது 36வது ஸ்லோகத்திலே வேதாந்த தேசிகன் நமக்கு காட்டி அருளுகிறார். இதம் பிரதம சம்பவத் குமதிஜால கூலங்கஷாः மிருஷாமத விஷானலஜ்வலித ஜீவ ஜீவாதவः க்ஷரந்த்யமிருதமக்ஷரம் யதி புரந்தரஸ்யோக்தயः சிரந்தன சரஸ்வதி சிகுரபந்த சைரந்திரிகாக. ஸ்ரீ ராமானுஜருடைய ஸ்ரீசூக்திகள் அவை எப்படிப்பட்டவை என்னால், இதம் பிரதம சம்பவத் குமதிஜால கூலங்கஷாக, புதிதாக தோன்றுகின்ற பிரமத கூட்டங்கள், அதாவது துர்புத்தியை உடையவர்கள். குமதி என்னால் என்ன? நல்ல புத்தியை உடையவர்கள் அல்லாதவர்களாய், குத்சித மதிஹி, கோணலான புத்தியை உடையவர்கள். அவர்கள் புதிதாக தோன்றி ஏதோ சில விஷயங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஏற்கனவே சொன்னவர்களும் சரி, இனிமேல் புதிதாக ஏதாவது மதங்கள் தோன்றி சொன்னாலும் சரி, அவர்கள் எல்லாவற்றையும் கூலங்கஷாக வேறறுப்பனவாய் உள்ளன ஸ்ரீ ராமானுஜருடைய ஸ்ரீசூக்திகள். அதாவது புதிதாக தோன்றுகின்ற அபார்த்தங்கள், தவறான கருத்துக்களை சொல்லுகிறார்கள். வேதத்தையே ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லுகிறவர்கள் சில பேர் உண்டு. அவர்களுக்கும் கண்டனத்தை செய்கிறார் வேதாந்த தேசிகன். வேதத்தையே ஒப்புக்கொள்ளக்கூடிய மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அதிலேயே கூட என்ன பண்ணுகிறார்கள்? அந்த வேதாந்த வாக்கியங்களுக்கு தவறான பொருளை சொல்லுகிறார்கள். அவர்களுக்குத்தான் குமதிகள் என்று பெயர், குத்சிதமதி, குதிருஷ்டிகள் என்று பெயர். அவர்களையும் வேறறுக்கிறார் ஸ்ரீ ராமானுஜர் என்று சொல்கிறார். அது முக்கியமாக அதில் ஒரு மதம், அந்த மதத்தை தான் இந்த இடத்திலே எடுத்து காட்டுகிறார் வேதாந்த தேசிகன். இப்படி அதாவது பிற மதங்களினுடைய வாதங்களை எல்லாம் கண்டித்து வேதத்தினுடைய உண்மையான மதத்தை நிலைநாட்டியவர் வேதாந்த தேசிகன். அதாவது நிலைநாட்டியவர் ஸ்ரீ ராமானுஜர் என்று நமக்கு நிலைநாட்டுபவர் வேதாந்த தேசிகன். அவர் ராமானுஜர் என்ன பண்ணினார் என்கிறதை நமக்கு எடுத்து காட்டுகிறார் வேதாந்த தேசிகன். ஆஹா, என்ன சொல்லுகிறார்? புதிதாக அப்படி சொல்லக்கூடிய அர்த்தங்களை எல்லாம் கண்டித்து
எது வேதத்திற்கு சரியான அர்த்தம் என்பதை நமக்கு ஸ்ரீ ராமானுஜர் காட்டி கொடுத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். அதற்கு மேலே அப்படி செய்த மதம், முக்கியமான மதம் எது என்றால், ஸ்ரீ ராமானுஜர் காலத்தில் அவராலே முக்கியமாக கண்டிக்கப்பட வேண்டிய மதமாக அவருக்கு இருந்தது அத்வைத மதம்தான். அத்வைதம் என்பது ஆதிசங்கராலே பரப்பப்பட்டது. ஆனால் அந்த அத்வைத மதத்திலே அவர்கள் முக்கியமாக ஒரு கொள்கை வைத்து கொண்டு விட்டார்கள். என்னன்னா, அத்வைத்தம் என்னாலே அதற்கு என்ன பொருள்? இரண்டாவது இல்லை, ஒன்றுதான் உண்டு, இரண்டாவது கிடையாது. அதுக்கு காரணம் உபனிஷத்தில் ஒரு வாக்கியம் இருக்கிறது. ஏன்னா ஏகமேவ அத்விதீயம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கிறது. பரபிரம்மத்தை பற்றி சொல்லுகிற பொழுது சாந்தோக்கிய உபனிஷத்தில் இந்த மாதிரி ஏகமேவா அத்விதீயம், ஏகமேவா ஒன்றுதான், அத்விதீயம் இரண்டாவது கிடையாது அப்படின்னு சொல்லி இருக்கிறது உண்மைதான் உபனிஷத்தில். ஆனால் அதை முக்கியமாக வைத்துக்கொண்டு என்ன சொல்லிவிடுத்தது அத்வைத மதத்தில் என்ன சொல்லப்பட்டு விட்டது? அந்த மதத்தில் என்னால் பிரம்மம் ஒன்றுதான் உண்டு, இரண்டாவது வஸ்துவே கிடையாது. இரண்டாவது வஸ்து என்னால் என்ன? பிரம்மத்தை தவிர வேறொன்று கிடையாது. பிரம்மத்தை தவிர வேறொன்று கிடையாது என்னால் அப்படின்னா அந்த பிரம்மத்திற்கே குணம் கிடையாது, பிரம்மத்திற்கே உருவம் கிடையாது. அசேஷ விசேஷ ரகிதம் நிர்விசேஷம் சின்மாத்திரம் பிரம்ம, நிர்விசேஷ சின்மாத்திரம் பிரம்ம. இதுதான் அத்வைத்தத்தில் சொல்லக்கூடிய கருத்து. நிர்விசேஷம், எந்த விதமான விசேஷணங்களும் இல்லாமல், அதாவது எந்த விதமான அடைகளும் அடைமொழியும் இல்லாமல். அதாவது இப்போ நம்ம ஒரு வஸ்துவை, ஒரு பொருளை சொல்ல வேணுமானால் அந்த பொருள் கருப்பாக இருக்கிறது, சிகப்பாக இருக்கிறது, சிறியதாக இருக்கிறது, பெரியதாக இருக்கிறதுன்னு ஏதாவது ஒரு விசேஷணத்தை சொல்லித்தானே இந்த பொருளை சொல்ல முடியும். ஆனால் பிரம்மத்தை பற்றி சொல்லுகிற பொழுது அந்த மதத்திலே என்ன சொல்லப்படுகிறது என்னால் அப்படி எந்த விதமான விசேஷணமும் பிரம்மத்திற்கு கிடையாது. நிர்விசேஷம் சின் மாத்திரம், வெறும் ஞான மாத்திரம் அது பிரம்ம. அது கூட ஞானத்தை உடையது என்று கூட சொல்லக்கூடாது. ஏனென்றால் ஞானத்தை உடையது என்று சொல்லிவிட்டால் அத்வைத மதம் போய்விடும். ஏன்னா ஞானம் ஒரு குணம், பிரம்மம் என்பது ஒன்று, ரெண்டு பொருளாகி விடுமே. அதனால் கூடவே கூடாது, எல்லாம் எதுவுமே இல்லாதது என்று இப்படி ஒரு மதம். அப்போ எல்லாம் கண் முன்னாலே இத்தனை வஸ்துக்களை பார்க்கிறோமே அப்படின்னு கேட்டால் அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால், பரம்பிரம்மயோ அஜ்ஞம், அந்த பிரம்மத்திற்கே அவித்யை என்கிற ஒரு அறியாமை வந்து சேருகிறது. அந்த அறியாமையினாலே அது பல பொருள்கள் இருப்பதாக தெரிகிறது. உண்மையிலே இந்த பொருள்களெல்லாம் அதாவது உண்மையானவை அல்ல, இருப்பவை அல்ல. இவைகளெல்லாம் பொய் தோற்றம், மாயத்தோற்றம் தான் இருக்கிறதே தவிர இவைகளுக்கு உண்மையான தோற்றம் கிடையாது என்றெல்லாம் சொல்லுகிறது அத்வைத்த மதம். ஆனால் இதை ராமானுஜர் ஒப்புக்கொள்ளவில்லை. அவர் என்ன சொன்னார்? இது பௌத்த மதத்திற்கும் இந்த மதத்திற்கும் என்ன வித்தியாசம்? பௌத்தர்கள் என்ன சொன்னார்கள்? எதுவுமே கிடையாது, எல்லாம் பொய் என்று சொன்னார்கள். ஆனால் அத்வைத மதத்தில் எல்லாம் பொய் என்பது உண்மைதான், ஆனால் பிரம்மம் மட்டும் சத்தியம் என்று அவர் பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா, அவர் சர்வம் மித்யா என்றார் புத்த மதத்தில். இவர் பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா என்று சொன்னார் ஆதிசங்கரர். ஆனால் ஸ்ரீ ராமானுஜர் இதெல்லாம் தவறான பொருள்கள் என்று கண்டித்து எல்லாம் சத்தியம் என்றே காட்டுகிறார். அதுதான் இங்கே என்ன சொல்கிறார் வேதாந்த தேசிகன். அடுத்தபடியாக அவருக்கு சொல்லுகிற பொழுது, மிருஷாமத விஷானல ஜுவலித ஜீவ ஜீவ ஜீவாத்தவா, அதாவது மிருஷாமதம், அதுக்கு பொய்யையே மதம், பொய்யையே ஆதாரமாக கொண்ட மதம் என்று சொல்கிறார் இந்த மதத்தை. ஏன்னா எல்லாம் பொய்ன்னு சொல்கிறாள், எல்லாம் பொய், பிரம்மம் ஒன்று தான் சத்தியம், அதை தவிர பார்க்கக்கூடிய பொருள்கள் இந்த உலகம் அனைத்தும் பொய் அப்படின்றது நமக்கு எப்படி தெரிகிறது என்னால் அது சாஸ்திரத்தாலே தான் தெரிகிறது. அந்த சாஸ்திரத்தை நாம் எப்படி அறிந்து கொள்ள வேணும்? ஒரு ஆச்சாரியனிடத்தில் போய் உபதேசம் கேட்டுத்தான் அறிந்து கொள்ள வேணும். இதையெல்லாம் சொல்லுகிறார். ஆனால் கடைசியில் என்ன சொல்கிறார்? இந்த சாஸ்திரமும் பொய், இந்த ஆச்சாரியனும் பொய் என்கிறார். ஆக பொய்யான ஆச்சாரியன் உபதேசிக்கிற பொய்யான சாஸ்திரத்தை கொண்டு எல்லாம் பொய் என்று தெரிந்து கொள்ள வேணும் என்று சொன்னால் இது எப்படி இதை அர்த்தம் சொல்வது? அதனால் தான் இது மிருஷா மதம்னே பேர் வைத்து விட்டார். பொய்யையே கொண்ட மதமாகிய இந்த விஷானல ஜுவலித்த, விஷங்கலந்த தீயினால் எரிகின்ற ஜீவாத்மாக்கள், இந்த ஜீவாத்மாக்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட மதத்தில் அதெல்லாம் அறியாமையை உண்டாக்கி இன்னும் நமக்கு கேட்டு உண்டாக்கி விடுகிறதாம். அதனால் இது எப்படிப்பட்டது? விஷங்கலந்த தீ, விஷமும் அழித்து விடும், தீயும் அழித்து விடும், ரெண்டும் சேர்ந்தால் என்ன ஆகும்? அதுபோலத்தான் இந்த அத்வைத மத கருத்துக்கள் ஜீவாத்மாக்களை எல்லாம் இல்லையாக்கி விடுகிறது. ஆனால் அந்த இடத்திலே
ஸ்ரீ ராமானுஜர் அவதரித்து அவர் என்ன பண்ணினார், அதை ஜீவாதவகா பிழைக்கும் மருந்துகளாய் தம்முடைய ஸ்ரீசூக்திகளை கொடுத்தார் என்று சொல்கிறார். அப்படி இருக்கிற பொழுது அந்த இடத்துல மிக அழகாக ஒரு உதாரணத்தை சொல்லுகிறார் வேதாந்த தேசிகன். அவர் என்ன பண்ணுகிறார், சிரந்தன சரஸ்வதி சிகுரபந்த சைரந்திரிகாக. ஸ்ரீ ராமானுஜருடைய ஸ்ரீசூக்திகள் எப்படி இருக்கிறதுன்னா, ஒரு நல்ல ராஜகுமாரி, அந்த ராஜகுமாரியினுடைய தலையில் நிறைய சிக்குகளெல்லாம் இருக்கின்றன. அப்பொழுது அவளுக்கு நல்ல சிகை அலங்காரம் பண்ணக்கூடிய ஒருத்தி உண்டு. அவளுக்கு சைரந்திரிகான்னு பேர். சைரந்திரிகா என்னால் அதாவது அவளுக்கு தோழி போல இருந்து அரசிக்கும் அந்த ராஜபத்தினிக்கும் சிகை அலங்காரம் பண்ணுபவள். அதுபோல ஸ்ரீ ராமானுஜர் என்ன சொல்லுகிறார், ராமானுஜர் எப்படிப்பட்டவர், வேதமாகிற அரசி, வேத வாக்குகளாகிற ராஜகுமாரி, ராஜபத்தினி. அவளுடைய என்ன சொல்லுகிறார், சிகுரபந்த சைரந்திரிகா, அந்த வேதத்தினுடைய சிகுரம் என்னால் தலை, அது எதுன்னு கேட்டால் உபனிஷத்துக்கள். அந்த உபனிஷத்துக்களில் இருக்கக்கூடிய சிக்குகளை எல்லாம் எடுத்து அதை அழகாக பின்னி அதை ஒரு பின்னல் அலங்காரம் பண்ணுகிறாளோ இல்லையோ, அந்த சைரந்திரிகா யாருன்னா ஸ்ரீ ராமானுஜருடைய ஸ்ரீசூக்தி தான் சொல்கிறார். யதி புரந்தரஸ்ய உக்தயா. ஆஹா, சைரந்திரிகா என்கிறது கூந்தல் அலங்காரம் செய்பவள். அந்த கூந்தல் அலங்காரம் செய்பவள் ஸ்தானத்தில் ஸ்ரீ ராமானுஜருடைய ஸ்ரீசூக்திகள். அந்த கூந்தல் எதுன்னு கேட்டால் வேதத்தினுடைய சிரோபாகமான உபனிஷத்துக்கள். அதாவது கூந்தல் அலங்காரம் பண்ணணும்னா என்ன பண்ணணும், முதல்ல நன்றாக அதை வாரி எடுத்து அதில் இருக்கிற சிக்குகளை எல்லாம் எடுத்து விட்டு இன்னும் எல்லாவற்றையும் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த கால்களை 3ஆக பிரித்து 3 கால்களையும் சேர்த்து பின்னுதல். இப்பொழுது கூட எல்லாருக்கும் 3 கால் வைத்து பின்னுகிறார்கள் அல்லவா, அதுபோல் வேதத்தில் கூட 3 கால்கள் இருக்கின்றன, 3 பாகங்கள். என்னன்னா பிரம்மம் ஒன்றுதான் உண்டு அப்படின்னு சொல்கிற பாகம் சிலது இருக்கிறது. இன்னும் சில இடத்துல போனாக்கா பல வஸ்துக்கள் உண்டு என்று சொல்லக்கூடிய அப்படியும் ஒரு பாகம் உண்டு. அதுக்கு அபேத வாக்கியங்கள்னு பேர். அபேத வாக்கியம், பிரம்மம் ஒன்றுதான் உண்டு, ரெண்டாவதே கிடையாதுன்னு சொல்லக்கூடிய அபேத வாக்கியம். இல்லை பல வஸ்துக்கள் உண்டுன்னு சொல்லக்கூடிய பேத வாக்கியம். இதை அத்வைதிகள் என்ன பண்ணால் அபேத வாக்கியத்தை மட்டும் பிரமாணமாக கொண்டு பேத வாக்கியங்களை எல்லாம் தள்ளிவிட்டார்கள். அவர்களெல்லாம் அறியாமையினாலே ஏற்படுகிற விஷய தோற்றத்தை சொல்லுகிறது என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் இதற்கு நடுவில் அந்தர்யாமி பிராமணம் என்று ஒன்று உண்டு. அதற்குத்தான் கடக வாக்கியம்னு பேர், கடக ஸ்ருதி. அதாவது இது இரண்டையும் பொருந்த விடுகிறது. அது என்ன சொல்லுகிறது என்று கேட்டால், இப்போ போக்தா போக்யம் பிரேரிதாரம் சமத்வா என்ன உபனிஷத்து சொல்லுகிறது. போக்தா என்னால் அனுபவிக்கிறவனான ஜீவாத்மா, போக்யம் அவனாலே அனுபவிக்கப்படுகிற அச்சேதன வஸ்துக்கள், பிரேரிதா இவர்கள் இருவரையும் நியமிக்கிறவனான சர்வேஸ்வரன் என்று 3 வஸ்துக்களை சொல்லி இருக்கிறது. அப்போ எப்படி ஒன்று தான் உண்டுன்னு சொல்லி இருக்கிறது, பல உண்டுன்னு சொல்லி இருக்கிறதுன்னா ரெண்டும் உண்டு. ஒன்று தான் உண்டுன்னா இந்த பல வஸ்துக்கள் உண்டு என்கிறது உண்மை. அந்த வஸ்துக்கள் அனைத்தையும் கட்டளையிட்டு நடத்துபவனாக ஒருத்தன் தான், ஒரே ஒரு வஸ்து தான் உண்டு, அதுதான் பிரம்மம். என்ன இதுதான் அந்த கடக ஸ்ருதி என்கிற நடுவில் இருக்கக்கூடிய பொருந்த விடக்கூடிய வாக்கியங்கள், கடக ஸ்ருதி என்று பெயர். அது அந்தர்யாமி பிராமணம் என்று, எஸ்ய ஆத்மா சரீரம் எஸ்ய பிருத்திவி சரீரம் என்று, அந்தர்யாமி அமிர்தா என்னெல்லாம் அவனை சொல்லி இருக்கிறது. ஏஷ சர்வபூதாந்தராத்மா என்னெல்லாம். ஆக பல வஸ்துக்கள் உண்டு, அவைகள் அனைத்துக்கும் அந்தராத்மாவாக பகவான் ஒருத்தன் தான், பிரம்மம் ஒன்றுதான் இருக்கிறது. அப்போ ஒன்றுதான் உண்டுன்னா அனைத்து பொருள்களையும் தனக்கு சரீரமாக கொண்டிருக்கிற பிரம்மம் ஒன்றுதான் உண்டு. அப்போ பிரம்மத்துக்கு சரீரமாக பல வஸ்துக்கள் உண்டு என்று இப்படி பொருள் கொள்ள வேணும். ஒன்றுதான் உண்டு என்பதும் பொருளுடையதாகி விடுகிறது, பல உண்டு என்கிறதும் பொருள் உடையதாகி விடுது. இப்படி இவர் என்ன பண்ணினார் என்னார், ஸ்ரீ ராமானுஜர் தம்முடைய அழகான ஸ்ரீசுக்திகளாலே அந்த என்ன சொன்ன சிரந்தன சரஸ்வதி சிகுரபந்த சைரந்திரிகா என்று அந்த வேதமாகிற ஒரு பெண், அது அரசி, அவருடைய கூந்தல் இருக்கக்கூடிய சிரோபாகமான உபனிஷத்துக்களிலே இருக்கக்கூடிய சிக்குகளெல்லாம் எடுத்து அவை 3ஐயும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு படுத்தி மிக அழகாக அலங்காரம் பண்ணுறாரே, அதைத்தான் சொல்கிறார். அப்படி பண்ணினவர் ஸ்ரீ ராமானுஜர். அவருடைய உக்தி அது என்ன பண்ணுகிறதுன்னு கேட்டால், நமக்கு அக்கரம் அமிர்தம் க்ஷரந்தி, உயர்ந்த மோட்சத்தை நமக்கு கொடுக்கிறது. மற்ற மதங்களிலே நாம் சேர்ந்தோமானால் நம்மை அழித்து விடுகிறது. ஆனால் ஸ்ரீ ராமானுஜருடைய ஸ்ரீசூக்திகள் நமக்கு உயர்ந்த மோட்சத்தை கொடுக்கிறது, எல்லா விதமான சிக்கல்களையும் களைந்து கொடுக்கிறது
என்று அந்த அர்த்தங்களை இந்த ஸ்லோகத்திலே காட்டினார். மிக விரிவாக சொல்ல வேண்டிய அர்த்தம் அவகாச குறைவினாலும் சுருக்கமாக சொன்னேன். அவரவர்கள் தங்களுடைய ஆச்சாரியர்களிடத்தில் சென்று இதனுடைய அர்த்தத்தை இன்னும் விரிவாக கேட்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு மேலே தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.